ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். தலைகளை தாழ்த்தி, ஆவியானவரே அப்பா, இந்த ஜனங்களோடு நீர் என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ இவர்களோடு நீர் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இவர்களுடைய இருதயத்தை நான் திறக்கிறேன் தகப்பனே. உம்முடைய வார்த்தை அவருடைய இருதயத்துக்குள்ள சென்று அது ஆண்டவரே அவர்களுக்கு கிரியை செய்யும்படியாக நான் வேண்டுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். எடுத்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6-7. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் வாசிப்போம். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன சிஸ்டர் காணா ஒரு கல்யாணத்தை பத்தி சொல்ல போறீங்களா? ஆமா, கவனிங்க. சண்டே கிளாஸ்ல இருந்தே எல்லாருக்குமே சின்ன பிள்ளைல இருந்தே ஒரு ரொம்ப ஈஸியஸ்ட் ஸ்டோரி, டக்குன்னு பிள்ளைங்களுக்கு அட்ராக்ட் ஆகிற ஒரு ஸ்டோரி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா காணா ஒரு கல்யாணம், இல்லைங்களா? இந்த இடத்துல ஒரு விஷயம் மறைக்கப்பட்டிருக்கிறது, நான் வாசிக்கிறேன், கவனிங்க. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே, சுத்திகரிப்புனா என்ன? தன்னை கிளீன் பண்றதுக்கோ இல்லை தன்னை வாஷ் பண்ணிட்டு போறதுக்கோ நம்ம கூட என்ன பண்ணுவோம், வீட்டு வாசலுக்கு முன்னாடி ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சிருப்போம். இல்லைன்னா இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு குழா இருக்கு. எதுக்காக? கை கால் கழுவிட்டு உள்ள போறதுக்கு. அதே போலதான் யூதர்கள் முறைமைக்கு அவங்க ஒரு சுத்திகரித்து கொள்ளும்படிக்கா என்ன பண்ணுவாங்களா, ஜாடிகளை முன்னாடி வச்சிருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள். சொல்லுங்க பார்க்கலாம், தண்ணீர் நிரப்புங்கள். அப்ப அந்த ஜாடியில தண்ணி இருந்துச்சா இல்லையா? சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. இல்லை, காலி ஆயிடுச்சு. இருந்துச்சு, காலி ஆயிடுச்சு. நான் சொல்றேன், அந்த ஜாடிகள்ல ஆண்டவர் சொல்லும் போது தண்ணீர் இல்லாமல் இருந்தது. எத்தனை பேருக்கு புரியுது? சுத்திகரிக்கிறதுக்குன்னு தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அது அழகா எந்த போஸ்ட்ல எந்த பொசிஷன்ல நிக்கணுமோ, எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல இருக்கு. ஆனா அதுக்குள்ள என்ன இல்லை, இருக்க வேண்டியது இல்லை, தேவையானது இல்லை. என்ன இல்லை? தேவையானது இல்லை. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42வது வசனம். லூக்கா 10:42. லூக்கா 10:42. தேவையானது ஒன்றே போதுமா? நன்றிமா. தேவையானது ஒன்றே. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். தேவையானது, தேவையானது. கொஞ்சம் கையை நீட்டி சொல்லுங்க. தேவையானது ஒன்றே. வாசிப்பா அதே அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிங்க. சகோதரி இருந்தால் பாதத்து அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தால். பெண் வச்சிருந்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தால். அப்ப தேவையானது என்னதுங்க? தேவனுடைய வார்த்தை. வெரி குட். அந்த சகோதரிக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமா? தேவையானது என்னது? ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தேவைப்படுகிறது. இப்போ நம்ம மோஸ்டா நிறைய இதை கூட கேட்டிருப்போம், தேவையானது ஒன்றே, அது தேவனுடைய சமூகம் அப்படின்னு. ஆமா, உண்மைதான். நம்ம கூட என்ன பண்ணுவோம், அந்த ஜாடி போலதான் தேவையானது ஒன்றே, தேவனுடைய சமூக தேவன். எல்லா ப்ரேயருக்கும் நீங்க வரவங்களா இருக்கலாம், வாரம் சர்ச்சுக்கு வரவங்களா இருக்கலாம். ஆனா சர்ச்சுக்கு தூங்குற பேர் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு பாட்டி அம்மா சொன்னாங்களாம், எப்பவுமே அந்த பாட்டி அம்மா சர்ச்சுக்கு தான் தூங்கிட்டே இருப்பாங்களாம். ஏமா சர்ச்சில் தூங்குறேன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம், அட போப்பா, எங்க நிம்மதி இருக்கும் அங்கதான் தூக்கம் வரும், அதனால சர்ச்சில் தான் நிம்மதி இருக்கு, அதனால நான் இங்க தூங்குறேன். ஆனா அப்படி அல்ல. கவனிங்க. தேவையானது ஒன்றே, அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தாதான், அந்த தண்ணி உள்ள இருந்தாதான் என்ன ஆகும், அற்புதம் நடக்கும். நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கையில எல்லாமே இருக்கு, நான் ஒரு நல்ல நிலையில இருக்கேன், இல்லை நான் இரக்க குணமுள்ளவளா இருக்கேன், நான் தான தர்மங்களை செய்கிறவளா இருக்கேன், நான் ஜெபிக்கிறவளா இருக்கேன், ஆனால் என் வாழ்க்கையில் இன்னும் ஏன் சிஸ்டர் அற்புதம் நடக்கலை? ஏன் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டாரு? ஏன் ஆண்டவர் என் கண்ணீரை துடைக்க மாட்டாரு? நான் என்ன பாவம் பண்ண அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? உங்கள் கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொல்கிறாரு, அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்குதா? அவரோட வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குதான்னு இந்த வேளையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எடுத்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது,
அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்த. அப்ப வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கணும்னா வார்த்தை தான் என்னன்னு இந்த இடத்துல போட்டிருக்கிறது, தேவன். தேவன் உங்களுக்குள்ள இருந்தாதான் என்ன ஆகும்? அற்புதம் நடக்கும், வாழ்க்கையில மாற்றம் வரும், வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் கைகூடி வரும். எதுவுமே எனக்கு நடக்கல ஆகல, நான் எல்லாமே பண்றேன், நான் ஃபாஸ்டிங் போடுறேன், நான் முழுதும் ஜெபிக்கிறேன், ஜாமகார ஜெபம் ஜெபிக்கிறேன், நான் எவ்வளோ ஜெபங்கள் பண்றேன், ஆனா அசைவு ஏற்பட மாட்டேங்குது, என் வாழ்க்கையில எதுவுமே மாற மாட்டேங்குது, எல்லாம் வேஸ்ட் சிஸ்டர், எல்லாமே என் பிள்ளைங்க மாறல, என் கணவர் மாறல, என் கண்ணீர் மாறல அப்படின்னா வார்த்தை இருக்குதான்னு யோசிச்சு பாருங்க. தேவன் உங்க வாழ்க்கையில் இருக்கிறாரா? எல்லாமே இருந்தோம், இருக்க வேண்டியது இல்லை, தேவையானது இல்லைன்னா அந்த ஜாடி வேஸ்ட் தாங்க. இருக்க வேண்டியது இல்லைன்னா, தேவையானது இல்லைன்னா ஒண்ணுமே பிரயோஜனமே இல்லை. நான் சொல்லட்டுமா? அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தா கேட்கறது என்னவா? கிடைக்கும், செய்யப்படும், கொடுக்கப்படும். வார்த்தையே இல்லாம இல்ல சிஸ்டர். என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு ஆண்டவர் சொன்னாரு. இயேசுவின் நாமத்துல என் கணவர் மாறணும், இயேசுவின் நாமத்துல என் பிள்ளை மாறணும், இயேசுவின் நாமத்துல எனக்கு தூக்கம் வராம இருக்குது, இந்த பிரச்சனை மாறணும், இயேசுவின் நாமத்துல என் பிள்ளையோட கர்ப்பத்தை நீங்க ஆசீர்வதிக்கணும். ஜெபிப்பது நல்லது, இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அதை காட்டிலும் உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஆமா சிஸ்டர், நான் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி 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 ஜெபிக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில மாற்றம் வரல. உங்களுக்கு காட்டுற கவனிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. அப்ப இதுதான் ஆண்டவர் சொன்னாரு, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு செய்வேன். அப்ப அந்த நாமத்தினாலன்ற இடத்துல இந்த வார்த்தையை போட்டு பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தையினால நீங்கள் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு செய்யப்படும், அது உங்களுக்கு தரப்படும். அப்ப நீங்க எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே என் பிள்ளையின் கர்ப்பத்தை ஆசீர்வதிங்க. எப்படி? கர்ப்பம் விழுதல மலடும் உங்களுக்குள்ள இஷ்டவேலுக்குள்ளே காணப்படுவதில்லைன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படி என் பிள்ளையோட கர்ப்பத்தை ஆசீர்வதிங்க. என் குடும்பத்துல சமாதானத்தை தாங்க. எப்படி? ஆண்டவரே உன் கூடார சமாதானத்தோடு இருக்க காண்பீர் சொன்னீங்களே, உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது அது குறைவை காண மாட்டீர் சொன்னீரே, எனக்கு சமாதானத்தை தாங்க. வறுமையா இருக்குதா சொல்லி ஜெபிங்க. உன் போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிரம்பி இருக்குன்னு சொன்னீங்களே, என் போஜன பந்தி ஆசீர்வதிங்க. படுக்கும்போது பயமா இருக்கா? கெட்ட கெட்ட கனவுகள் வருதா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீ படுக்கும்போது பயப்படாது இருப்பாய், நீ படுத்துக்கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமா இருக்குன்னு சொன்னீங்களே, என் நித்திரை இன்பமா இருக்கணும், எனக்கு கெட்ட சொப்பனங்கள் வரக்கூடாது. இல்ல ஆண்டவரே என் வேலை ஸ்தலத்துல என்னை உயர்த்தி வைங்க. எப்படி? ஆண்டவரே உன்னை சிறந்து இருக்கும்படி சொன்னீங்களே, என்னுடைய தலையை உயர்த்தி வைங்க. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? இப்படி வார்த்தைகளை சொல்லி 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 நீங்க ஜெபிச்சிங்கன்னா நிச்சயமா வார்த்தையில் உண்மையுள்ளவர், வாக்கு பண்ணினவர், மாறாதவர், அவர் சொன்னபடியே உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு கூட ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். இந்த வருஷத்துல நம்ம சபையோட வாக்குத்தத்தம் என்ன? உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். பர்சனலா ஜெபிக்கிற பழக்கம் உண்டு, பர்சனலா ஒரு வாக்கு தத்தத்தை எடுக்கிற பழக்கம் உண்டு. நான் ஜெபம் பண்ணேன் ஃபர்ஸ்ட் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். என்னன்னா, இனி தீங்கை காணாதிருப்பாய். என்ன வார்த்தை? இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்த டைம்ல நான் கன்சீவாக இருந்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஸோ அப்போ தீங்கை காணாதிருப்பான்னு உடனே என் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆனது. ஓகே, நமக்கு என்னதான் ஆக போகுது? நார்மல் டெலிவரி தான் ஆக போகுது, சிசரன் ஆக போகிறது இல்லை. நிறைய பேர் கூட நினச்சிருக்கலாம், ஆமாம் பாஸ்டர்மா நாங்கள் கூட எதிர்பார்த்தோம் பாஸ்டர்மா உங்களுக்கு நார்மல் தான் ஆகும், நீங்கள் டான்ஸ்லாம் ஆடினீங்களே, அந்த வயிற்றை வச்சுட்டு கற்றுன்னு கற்றுனீங்களே, அந்த வயிற்று வச்சுன்னு குடுகுடுன்னு ஓடினீங்களே, உங்களுக்கு நார்மல் தான் நடக்கும்னு நினச்சோம் பாஸ்டர்மா. சில பேர் யோசிக்கலாம், எப்படி நடந்திருக்க போகுது, அவங்க தான் சேர்லையே உக்காண்டிருந்தாங்களே,
கீழேயே உக்கால. சிரிக்கிறத பார்த்தா சொல்லியிருக்கிற மாதிரியே தோணுது. சரி கவனிங்க, இப்படிலாம் நினைச்சிருக்கலாம். ஆனா நானும் அப்படிதான் நினைச்சேன். எனக்கு ஆண்டவர் வந்து நார்மல் டெலிவரி கொடுக்க போறாரு. ஏன் வார்த்தை என்னது? இனி தீங்கை காண்பதில்லை. அதனால அந்த வார்த்தையை நான் என்ன பண்ணேன், உள்ள போட்டுக்கிட்டேன். உள்ள இருந்தாதான் என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். தேவையானது இருந்தாதான் அற்புதம் நடக்கும். அதனால உள்ள போட்டுக்கிட்டு அதை சொல்லி சொல்லி, ஆண்டவரே தீங்கை காணாதிருப்பான்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க ஏசப்பா, தீங்கை காணாதிருப்பான்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. நான் அப்படி சொல்லி சொல்லி சொல்லியே ஜெபித்துட்டு வந்தேன். என்னோட டெலிவரி டைமில் அன்எக்ஸ்பெக்டட்லி, அன்ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சு, எங்கள் டாக்டர் சொன்னாங்க, இல்லைம்மா உனக்கு சிசரைன் தான் பண்ண போகிறோன்ட்டு. எனக்கு உடனே ஆண்டவரே நீங்கள் சொன்னீரே, வார்த்தையை சொன்னார் இல்லைங்களா, உள்ள வார்த்தை இருக்குது இல்லையா, உள்ள வார்த்தை இருந்தால் அற்புதம் நடக்கணும் இல்லையா, ஆண்டவரே நீ சொன்னீரே சொன்னீரே சொன்னீரேன்னு சொல்லி 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 ஜெபம் பண்ண. அப்போ ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் நன்மையானதை தருவார். மறுபடியும் சொல்லி ஜெபம் பண்ண, ரெட்டிப்பான நன்மையை உனக்கு தருவார். நான் யோசித்தேன், ஆண்டவருடைய பார்வையில் எது நல்லது எது தீயதுன்னு நமக்கு தெரியாது. நான் ஏற்கனவே ஜூம் ப்ரேயரில் சொல்லியிருப்பேன். ஆவியானவர் திரும்பவும் ஏவுவதனால உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எந்த காரியத்தில் கடந்து வந்து கொண்டு இருக்கிறீங்களோ அது நல்லது. ஹல்லேலூயா. எந்த காரியத்தில் நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ அது நல்லது. ஆமென். எந்த காரியத்தை உங்கள் துக்கப்படுத்துதோ அது நல்லது. நீங்கள் இழந்தது நல்லது. நீங்கள் கண்ணீர் விடுவது, நீங்கள் அழுவது, வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? இனி நகைப்பீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை ரிசீவ் பண்றீங்க? இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இப்போ நான் அழறேன், இனிமே நான் என்ன பண்ணணும்? நகைக்கணும் ஆண்டவரே, நான் சிரிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி 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 ஜெபம் பண்ணுங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், ஓகே ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார்? நன்மையானதாக செய்வார். எது நடந்தாலும் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அவரிடத்தில் அன்பு கூறும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு எல்லாருக்கும் என்ன நடக்குமா? நன்மைக்கு ஏதுவாக தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எனக்கு நல்லதா செய்வார். அவர் அநியாயம் செய்கிறவர் அல்லங்க, உங்களை அழ வச்சு பார்க்குறவர் இல்லைங்க. அவர் அநீதி செய்ய மாட்டார். இல்லைம்மா அநீதி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இல்லை இல்லை இல்லை, நான் சொல்லவா, அது நீதியாய் ஒரு நாள் விளங்க, ஒரு நாள் வரும், நாளானது அது விளங்க பண்ணும். ஹல்லேலூயா. நிச்சயமாய் நாளானது விளங்க பண்ணும். அப்போ அப்படியே ஜெபித்து கொண்டே போயிட்டேன். இப்போது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. என்ன இருந்தாலும் நானும் மனுஷி தானே. அதுவும் முதல் டெலிவரினா எல்லா பெண்களுக்கும் தெரியும், அனுபவமே இல்லாதது. உள்ள பயம் கிளம்புது. ஆண்டவரே என்ன நடக்க போதோ ஏசப்பா, உள்ள சோத்திர 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 சொல்லினே போகிறேன். அங்கே பார்த்தா டோர் ஃப்ரண்ட்டில் இருக்குது, உள்ளே திறந்த உடனே தேட்டர் இருக்குன்னு பார்த்தா வளைஞ்சு 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 உள்ளே போகுது. என்னையா எங்கேயா கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்போவும் அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். ஆவியானவர் எனக்குள்ள இருந்து சொன்ன ஒரு வார்த்தை, பயப்படாதே, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டேன். எப்பா நீங்க இருந்தா போதும்பா, வேற யாரும் இல்லப்பா, உள்ள யாருமே வரல, உள்ள யாருமே வரலான்ற. ஒருவேளை நார்மல் டெலிவரினா யாரையாவது ஒருத்தரையாவது விட்டு இருக்கலாம், ஆனா உள்ள யாருமே வரல. அம்மா இல்லை, அக்கா இல்லை, மாமியார் இல்லை, என் கணவர் இல்லை, யாருமே இல்லை. உள்ள போயாச்சு. ஆண்டவரே யார் இருக்கிறீங்க? உன்னை காக்கும்படிக்கு உன்னுடனே இருக்கிறேன். போட்டாச்சு. ஃபஸ்ட்டு அனஸ்தீஷியா தானே, ஊசி போட்டாச்சு. போட்ட உடனே அவ்வளோதான், எல்லாம் மறுத்து போனது. ஆனால் உங்களுக்கு சிசரியன் பண்ணவங்களுக்கோ இல்லை நார்மலாக படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், மறுத்து தான் போகும் தவிர உங்களுக்கு மற்ற நினைவுகள்லாம் இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ அப்படியே நான் என்ன பண்ணுறேன், சோதரேசப்பா, எப்படி மனசுக்குள்ளே இல்லை, டாக்டர்ஸ்க்கெலாம் வெளியவே கேட்குது, சோதரேசப்பா சோதரேசப்பா சோதரேசப்பா, உன்னை காக்கும்படிக்கு உன் கூடவே இருக்கிறேன்னு சொன்னீங்களே. இந்த முழு வசனத்தையும் சொல்லி சொல்லி வேண்டுறேன். உன்னை காக்கும்படிக்கு உன் கூடவே இருக்கிறேன்னு சொன்னீங்களே, என் கூடவே இருங்கப்பா. அப்பா பயமா இருக்குப்பா, பயப்படாதுன்னு சொன்னீங்களே, என் கூடவே இருங்கப்பா. அப்படி சொல்லி 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 நான் ஜெபித்தேன். அப்போ என் கூட இருக்கிற டாக்டர் என்ன தெரியுமா பண்ணாங்க, பின்னாடி இருந்த டாக்டர் ஒருத்தர் சொன்னார், ஒரு ஸ்டிச்சாக 7 லேயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 7 லேயருமே என்ன பண்ணாங்க, ஒன்று ஒன்றா கட் பண்ணும்போது அந்த எப்படி துணி வெட்டுற மாதிரி அந்த டக் டக்கு டக்குன்னு அந்த இதுவும் நல்லா கேட்குது. ஐயோ என்னடா இது, வயிற்ற போட்டு வெட்டின்னு இருக்கிறாங்களே. சோதரேசப்பா, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொன்னீங்களே, நான் ஊழியம் செய்யணும்ப்பா, நானும் என் குடும்பமாய் சேர்ந்து ஊழியம் செய்யணும், ஜீவனை கொடுங்க, என் பிள்ளைக்கு ஜீவனை கொடுங்க சொல்லி சொல்லி சத்தமாக சொல்லி சொல்லி வேண்டுறேன். பின்னாடி ஒருத்தர் இருந்தார், ஒரு டாக்டர் தான் நினைக்கிறேன். ஏம்மா என்னம்மா பண்ணுற அப்படின்னு.
டாக்டர் நான் வசனத்தை சொல்லி ஜோப் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பயமா இருக்குது. ஏம்மா முடிஞ்சே போச்சுமா, குழந்தைய வெளியே எடுக்க போறோமா அப்படின்னு. அப்புறமா குழந்தையோட அழுக சத்தம் கேட்டது. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஜீவனோடும் என் பிள்ளைய ஜீவனோட காத்தீரே, உமக்கு நன்றி அப்பான்னு சொன்னேன். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நீங்க நினைச்சிருக்கலாம், நான் மறுபடியும் சொல்றேன், இதெல்லாம் இந்த கஷ்டம்லாம் யாருக்கும் வரக்கூடாது சிஸ்டர். என்ன மாதிரிலாம் யாரும் கஷ்டத்தை தாங்க மாட்டாங்க. இந்த கஷ்டத்தை ஆனால் ஆண்டவர் எனக்கு மட்டும் ஏன் அனுமதிக்கிறாருன்னு தெரியல. நான் சொல்லட்டுமா, உங்க வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு எதுவா நிச்சயமாய் ஒரு நாள் மாறும். யோசேப்புக்கு மாறினது தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன். பொல்லாதவர்களாகிய நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது என் அப்பா உங்களுக்கு கெட்டது கொடுத்துருவாரா? தேவன் கெட்டதா கொடுத்துருவாரா? நிச்சயமா இல்லை. ஏன்னா அவர் நல்லவருங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் நல்லவரப்பா, நான் தாண்டி வருகிற இந்த உபத்திரவம் நல்லது, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தாவே நான் கடந்து வருகிற இந்த காரியம் நல்லது, நான் இழந்தது நல்லது, நான் ஆண்டவரே திரும்ப பெற்றுக்கொள்வேன். ஆமென் ஆமென். ஆப்ரேஷன் முடிஞ்சது. அப்புறமா ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் நடந்தது. எங்கள் ஐயா வந்து வெளியே திட்டுவார்னு நினைக்கிறேன், திட்டாதீங்க. என்னன்னா கவனிங்க, கன்சீவாக இருக்கும்போது எங்கள் ஐயாட்ட அடிக்கடி கேட்பேன், குழந்தை பிறந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு யாரை போய் பார்ப்பீங்க? என்ன பண்ணுவேன், யாரை போய் பார்ப்பீங்க? அவர் ஃபஸ்ட் டைம் கேட்கும் போது சிரிச்சுட்டே அப்படியே கம்முன்னு விட்டார். அதான் அந்த கேப் கிடச்சதில்ல. உடனே நான் சொல்லிட்டேன், நீங்கள் என்ன பண்ணோம், குழந்தை பிறந்துச்சுன்னா எப்படியோ ஃபாதர் கிட்ட தான் கொடுப்பாங்க, டேடி கிட்ட தான் கொடுப்பாங்க, நீங்கள் வாங்குங்க. அவ்வளோ கல் மனசு நான் இல்லை, அவ்வளோ கல் நெஞ்சக்காரி கிடையாது. குழந்தைய வாங்குங்க, வாங்கிட்டு கொஞ்சிட்டு என்ன பண்ணுங்க, டக்குன்னு வேறு யாருக்கிட்டையா கொடுத்துட்டு யாரை தான் நீங்கள் வந்து பார்க்கணும், யாரை வந்து பார்க்கணும், என்னதான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, வாய் விட்டார், சரிம்மா அப்படின்ட்டார். அப்போ என்னாச்சு, அதை அடிக்கடி ரிமைண்டர் பண்ணிட்டே இருப்பேன். அதுதான் சொன்னீரே சொன்னீரே, எனக்கு இப்படி வாக்கு கொடுத்தீரே அப்படின்னு சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். அதே போல் ரிமைண்டர் கொடுத்துட்டே இருப்பேன். எங்க டெலிவரி டேட் நெருங்கும் போதெல்லாம், எங்க குழந்தை பிறந்தா யாரை வந்து பார்க்கணும், என்னதான் வந்து பார்க்கணும், குழந்தை பிறந்தா யாரை வந்து பார்க்கணும், என்னதான் வந்து பார்க்கணும். இப்படி எல்லாம் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. கடைசியாக நான் ரொம்ப பெணாத்துறேன்ட்டு பின்னாடி இந்த டாக்டர், அம்மா பெணாத்தாதம்மா முடிஞ்சிருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே இந்த பொண்ணு அமைதியாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்லீப்பிங் டோஸ் போட்டு விட்டாங்க. ஆனால் நான் என்ன தெரியுமா பண்ணேன், அந்த மெடிசனையும் தாண்டி என் ஸ்லீப்பிங்கை, என்னுடைய தூக்கத்தை அப்படியே கட்டுப்படுத்தி வச்சுருந்தேன். எதுக்கு தெரியுமா, சொன்னாரல்ல செய்கிறாரான்னு பார்க்கணும் இல்லையா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லியாச்சுல, வார்த்தை கொடுத்தாச்சுல, அப்போ என்ன பண்ணணும், செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூக்கத்தையும் நல்லா கவனிங்க. ஸ்லீப்பிங் டோஸ் அது கொடுக்கறது ரொம்ப ஹெவியானது, தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதையும் தாண்டி எப்படியாவது எங்கள் ஐயா என்ன பண்ணுறாருன்னு பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணை மூடாமல் தூங்காமல், பிள்ளைங்க அமைதியாக இருங்க, தூங்காமல் என்ன பண்ண அந்த தேட்டருக்குள்ளேருந்து வெளியே வந்தேன். உண்மையாக சொல்கிறேன், உள்ளேருந்து வெளியே தள்ளிட்டு வர வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் வெளியே வந்த உடனே டக்குனு கண்ணை தந்து எங்கள் ஐயாவை தான் பார்த்தேன். இருக்கிறாரா இல்லை குழந்தைய கொஞ்சம் போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் ஐயா வாக்கு கொடுத்த மாதிரியே எனக்காக காத்திருந்தேன். நான் சொல்லுவேன், அவங்க எல்லாருக்கும் அவனை தெரிஞ்சிருக்கோம். எங்களுக்கு திருமணமாகி 1 வருஷம் தான் ஆகுது. 1 வருஷத்துலேயே இவ்வளவு அன்பான மனுஷனை நான் பார்ப்பேன். ஆனால் நான் சொல்லுகிறேன், தாயின் கருவல் உருவாகும் முன்னே, உங்கள் எலும்புகள் உருவாகும் முன்னே உங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்தாருன்னா அது செய்யாமல் போவாரா? நிச்சயமா அதை செய்வார். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும், வார்த்தை உள்ள இருக்கணுங்க. நான் ரிமைண்டர் கொடுத்துட்டே இருந்தேன் பாருங்க, அது பேர் தான் ஜெபம். நீங்க ரிமைண்ட் பண்ணி ஆண்டவரே இதை சொன்னீரே, ஆண்டவரே இதை எனக்கு சொன்னீங்களே செய்யுங்கப்பா, சொன்னீங்களே செய்யுங்கப்பா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுதாங்க தேவையானது. ஜெபத்துக்கு சும்மா வெறுமையா போய் உட்காரக்கூடாது, பட்டயத்தோட போய் உட்காரணும். எது பட்டயம்? ஆவியானவர் கொடுத்த வார்த்தை என்கிற பட்டயத்தோட போய் உட்காரணும். சத்ருவானவனை வார்த்தைனால, சாதாரண வார்த்தையில மேற்கொள்ள முடியாது, தேவனுடைய வார்த்தையினாலும் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை யோவான் 1:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, வார்த்தை தான் தேவன், வார்த்தை தான் தேவன். அப்போ தேவன் உங்க கூட இருந்தா, நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நிச்சயமாக நீங்க பார்ப்பீங்க. அப்போ வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். நான் வாசிக்கிறேன். சாட்சி இடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. போது ஸ்டர், தேங்க்யூ ஸ்டர். பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. அப்ப அந்த வார்த்தைன்ற இடத்துல யார் இருக்கணும்? இயேசுவானவர். அப்ப இந்த இயேசுவானவர்ன்ற இடத்துல என்ன இருக்கு?
வார்த்தை. அப்ப நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, கர்த்தராகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ள இருந்தா, அந்த ஜாடிக்குள்ள இருப்பது போல உங்களுக்குள்ள இருந்தா நிச்சயம் ஒரு நாள் அற்புதமாய் நீங்கள் வெளிப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அற்புதமே நடக்க மாட்டேங்குது, அதிசயமே நடக்க மாட்டேங்குது, மாற்றமே நடக்க மாட்டேங்குதுன்னா தேவையானது ஒன்னே ஒண்ணுதாங்க. தேவையானது ஒன்னே ஒண்ணுதான். அது என்ன தெரியுமா? கர்த்தராகிய ஆண்டவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நீங்கள் அற்புதமாய் வெளிப்படுவீர்கள். உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை காண்பீங்க. சும்மா வெறுமையா போயிடக்கூடாது. நான் சொல்லட்டுமா, யாக்கோபு கூட தன்னுடைய மாமா வீட்டுக்கு ஓடி போனார். அவன் வெறுமையா போலங்க, கோலும் கையுமா போனான். அவனுக்கு தேவையானதை எடுத்துட்டு போனான். என்னது தேவை? கோல் தேவை. ஏன்னா ஆடு மேய்க்க போனான் இல்லைங்களா? மோசே பார்வான் கிட்ட போனா, மோசே வெறும் கையா போல, தேவையானதை எடுத்துட்டு போனா. என்ன தெரியுமா எடுத்துட்டு போனா? கோல் எடுத்துட்டு போனா. எதுக்கு அந்த கோல் தேவைப்படுது? செங்கடலை இரண்டாக பிரிக்க. ஹல்லேலூயா. யோர்தானை பிரிக்க, செங்கடலை பிரிக்க, தண்ணீரை ரத்தமாக மாற்ற. ஹல்லேலூயா. இப்படி தேவையானதை நம்ம எடுத்துட்டு இருக்கணும். நடக்கல செய்யல மாட்டாரு, என்னை பார்க்க மாட்டாரு, புலம்புல, ஆண்டவரே உங்களுக்கு கண் இல்லையா, காது இல்லையா, ஜீவன் இல்லையா, இப்படிலாம் நம்ம கேட்டிருப்போம். இன்னும் பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்களே. எது தெரியுமா தேவை? தேவையானதை எடுத்துக்கொண்டு ஜெபம் பண்ணுங்க. கட்டாயம் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அதே போல சாமுவேல் கூட தாவீதை அபிஷேகிக்க போனார். அப்ப சொன்னாரு, ஆண்டவரே இது ஒருவேளை சவுலுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன கொன்னு போட்டுருவாரு, நான் என்ன பண்றது? ஆண்டவர் ஒரு ஐடியா கொடுக்குற, தேவையானதை எடுத்துட்டு போ. என்ன தெரியுமா? ஒரு காளைய கையில பிடிச்சு கொண்டு போ. என்ன பண்ண? காளைய கையில பிடிச்சு கொண்டு போ. அப்ப கேட்கும் போது என்ன சொல்லு? பலியிட வந்தேன், கர்த்தருக்கு பலியிட வந்தேன்னு சொல்ல. அப்போ உன்னை கொல்ல மாட்டான். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்கள் ஜீவன் காக்கப்பட வேண்டும் என்றால், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவன் காக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா நிச்சயமாக உங்க ஜீவன் காக்கப்படும், உங்க குடும்பத்தினருடைய ஜீவன் காக்கப்படும். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, கடைசியா ஒரு முக்கியமான ஒரு காலத்தை நான் காட்ட விரும்புகிறேன். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 25:18. அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றுகளையும் வற்றலாகப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் அடைகளையும் கொண்டு போனாள். இப்ப கவனிங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னா, தாவீது அபிகாயிலுடைய கணவராகிய நாபாலையும் சரி, நாபாலை சார்ந்தவங்களையும் சரி கொல்லுவதற்காக அவ நான் சாதாரணமா ஒரு சுக செய்தி கேட்க போனா, ஆனா நாபால் தேவையில்லாம வார்த்தை விட்டு தாவீதை கோபப்படுத்தி விட்டான், உக்கரப்படுத்தி விட்டான். அதனால அவனை எப்படியாவது கொல்லணும்னு சொல்லிட்டு போய்கொண்டிருக்கும் போது அபிகாயில் சும்மா போலங்க, தேவையானது எடுத்துக்கொண்டு போனாள். ஹல்லேலூயா. தேவையானது அந்த தாவீதை கூல் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவையோ பல காணிக்கைகளை கொண்டு போய் தாவீது கிட்ட பேசுறா. தயவு செய்து மன்னிச்சிடுங்க, உங்களுடைய கோபம் தனியே கடவுது. அப்ப தாவீது என்ன பண்றான்? அது எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு நீ சமாதானத்தோட போன்னு சொல்றான். நான் கூட நீங்க சொல்லவா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவனுடைய ஒருவேளை நீங்க செய்கிற தவறுனாலையோ இல்ல உங்க வீட்டார் செய்கிற தவறுனாலோ, ஐயோ நான் நல்லா தான் சிஸ்டர் இருக்கிறேன், எங்க வீட்டுக்காரர் செய்யறதா ஆண்டவர் கோபம் வருது போல, என் பிள்ளைங்க செய்யறதா ஆண்டவர் கோபம் வருது போல, என் தகப்பனார் செய்யறதா ஆண்டவர் கோபம் வருது போல ஒருவேளை உங்களுக்குள்ள இருந்து நான் சொல்லட்டுமா, ஆண்டவருடைய கோபத்தை தணிக்கவும் ஆண்டவருடைய வார்த்தை தேவை. மோசே சொல்லி ஜெபித்தார், ஆண்டவரே இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் தான், ஆனால் நீர் சொன்னீரே இந்த தேசத்தை தருவேன், இதை அவங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்று சொன்னீரே, அதனால என்ன பண்ணுங்க, உங்கள் கோபம் தணியக்கிட்டும்பா, இந்த ஜனத்தின் மேல உங்க கை போடாதீங்கன்னு சொன்னோம். அப்ப தேவையானது என்னங்க? ஆண்டவருடைய வார்த்தை. நான் சொல்றேன், தயவு செய்து வேதத்தை வாசிங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்கிட்ட பேசினார் சிஸ்டர். எப்படி சிஸ்டர் பேசினாங்க? நான் போயிட்டே இருந்தேன், கலக்கமா போயிட்டு இருந்தேன், முன்னாடி ஒரு வேன்ல. கலங்காதே, உன் தேவனாகிய கர்த்தர் நான் உடனே இருக்கிறேன். ஏமா வேதத்தை படிக்க சொன்னா வேன்ல படிச்சுக்கிட்டு இருக்கியே, எப்படி? ஆட்டோலையும் கார்லையும் பஸ்லையும் வேன்லையும் நம்ம படிக்கிறதுக்கு ஆண்டவர் இந்த வேத புத்தகத்தை எழுதி கொடுத்தாரு. எத்தனையோ பரிசுத்தவான்கள் இதை கஷ்டப்பட்டு நமக்காக தமிழ்ல மாற்றி அதை பிரிண்ட் பண்ணி இந்த உலகத்துக்கு வெளியிட எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் விட்டு நம்ம என்ன பண்றோம்? வெளியே கேலண்டர்லயும் ஆட்டோலையும் பஸ்லையும் படிச்சுட்டு இருக்கோம். தயவு செய்து தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை காட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 8-10. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 10வது வசனம்.
நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. ஹல்லேலூயா. ஆவியோடு இருக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லலாமா? ஜீவனோடு இருக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லலாமா? தூங்காம இருக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லலாமா? சத்தம் கம்மியா இருக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த இடத்துல மாம்சம் இருக்கு, ரத்தம் இருக்கு, தசை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா தேவையானது இல்ல வெறுமையா அங்க இருக்குது. ஆவி இல்லை. நான் சொல்றேன், ஆவி இருந்தாதாங்க உணர்வு இருக்கும். ஆவி இருந்தாதான் நீங்க கால் ஒன்று நிக்க முடியும். நீங்க கூட இல்ல சிஸ்டர் நான் தரிசனம் பார்க்கிறேன், நான் சொப்பனம் பார்க்கிறேன், இல்ல சின்ன வயசுல எனக்கு ஜோம் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, ஊழிய அழைப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, நான் எல்லாம் பார்க்கிறேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஆனா நான் சொல்லட்டுமா, ஆவி இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஆவி இல்லைன்னா நீங்க அசைவை பார்க்க முடியாது. ஆவி இல்லைன்னா நீங்கள் அற்புதத்தையோ அதிசயத்தையோ அடையாளங்களையோ நீங்க பார்க்க முடியாது. அப்ப ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தாதான் எல்லாமே நீங்க காண முடியும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 19:2 சரி வாசிக்க வேணாம், டைம்ல நான் அப்படியே சொல்றேன். பேதுரு என்ன பண்றாரு, விசுவாசிகள் நிறைய புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு உடனே அவர் வந்து கேட்கிறாரு, விசுவாசிகளான நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? இதுதான் வசனம். விசுவாசிகளாகிய நீங்க பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றீங்க, பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? அப்ப விசுவாசியா இருக்கிறது நல்லது, சபைக்கு வருவது நல்லது. கூட என்ன இருக்கணுமா? பரிசுத்த ஆவி இருக்கணுமா? ஆவி இல்லைன்னா சும்மா அப்படியே வந்தோம் போனோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சபைக்கு நானும் தேவ சமூகத்துல உட்கார்ந்தேன். இல்லை வார்த்தை உள்ள போனோம், ஆவி உள்ள போனோம். எதுக்கு தெரியுமா இந்த ஆவியானவர்? அதே அப்போஸ்தலர் 13:9 சொல்லப்படுது. பவுல் என்ன பண்றாராம், அந்த வாசிங்க 13. அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாப்பும் உடையவனே, சாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே. போதும் சிஸ்டர், கவனிங்க. இப்போ எதிராளி என்ன பேசுறான், எப்படி பேசுறான் அப்படின்றத பவுல் எதை வச்சு தெரிஞ்சு கொண்டாராம்? பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய். நம்ம கூட சண்டை போடுறவங்களையோ, நம்மளை நிந்திக்கிறவங்களையோ, நம்மளை அவமானப்படுத்துகிற மக்களை தான் பார்ப்போம், மனுஷரை தான் பார்ப்போம், இல்லைங்களா? எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ ஆவியில பாருமா, ஆவியின் கண்ணோட்டத்துல பாரு. அப்ப நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதே போலதான் நம்மளை நிந்திக்கிறாங்களா ஒரு மனுஷன், அந்த மனுஷனை பார்க்காதீங்க, அந்த மனுஷனை வெறுக்காதீங்க. நான் சொல்லட்டுமா, அந்த மனுஷனுக்கு பின்னாடி இருக்கிற ஆவியை பாருங்க. இது எப்ப பார்க்க முடியும்னா, நீங்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தால் மாத்திரமே அந்த மனுஷருக்கு பின்னாடி இருக்கிற ஆவியை உங்களால கண்டறிய முடியும். ஹல்லேலூயா. அப்பொழுது உங்களுக்கு ஆவியானவர் எதற்கு அவசியம்? மற்ற ஆவிகளை அறிய, மற்ற ஆவிகளை அறிந்து கொண்டு பகுத்தறிந்து அதற்கு ஏற்றாற் போல் நம்மளுடைய வாழ்க்கையில் நடைபெற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு அவசியமா இருக்கிறார். சிம்சோன் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நம்ம பிரதருடைய பையன் சிம்சோன் நான் சொல்லலை, வேதத்தில் இருக்கிற சிம்சோன் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அவன் பலசாலியா இருந்தானா. நியாயாதிபதிகள் 13:14 15 சொல்லப்பட்டிருக்கிறது. சிம்சோன் ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது எல்லாமே அந்த கயிறுகள்லாம் நூல் பட்ட மாதிரி என்ன ஆச்சான், நெருப்புல பட்ட நூல் மாதிரி அப்படியே பிரிஞ்சு போச்சான். உடனே அவன் ஆவியானவர் அவனோட பலம் அதிகமா இருந்தது. அப்ப ஆவியானவர் இறங்கினா உங்க வாழ்க்கையில என்ன தெரியுமா நடக்கும்? நான் சொல்ற கவனிங்க. உங்க வாழ்க்கையில பலன் உண்டாகும், உங்கள் இருதயத்துல பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. தாங்கவே முடியலன்ற பிரச்சனை நீங்க தாங்கி மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். அதை மேற்கொண்டு அதன் வழியாய் நடந்து போக, அக்கினியில் நடந்தாலும் தண்ணீரில் நடந்தாலும் நடந்து ஜீவனோடு வர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அதுக்கு தேவையானது என்ன தெரியுமா? ஆவி. வெறுமையா மாம்சம் இருக்கு, ரத்தம் இருக்குது, ஜாடி இருக்குது, அது ஜாடி மூடி வச்சிருக்கிற ஒருவேளை தட்டு இருக்கலாம், ஜாடி வச்சிருக்கிற ஸ்டாண்ட் இருக்கலாம், எல்லாமே இருந்தோம். உள்ள இருக்க வேண்டிய காரியம் வெறுமையா இருந்ததுன்னா நிச்சயமா அற்புதமும் நடக்காது, அற்புதமும் பார்க்க முடியாது, அசைவையும் பார்க்க முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேருக்கு விளங்குது? அப்போ சிஸ்டர், என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும், அசைவு காணப்படணும், இந்த பிரச்சனை அசைவே மாட்டேங்குது, மலை போல நிக்குது அப்படின்னா அசைவு காணப்படணுமா?
ஆவியை கேளுங்க, பரிசுத்த ஆவியை கேளுங்க, ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கவனிங்க, வார்த்தையாகிய தேவன், வார்த்தையாகிய தேவன், வார்த்தையான இயேசு கிறிஸ்து அவசியம், தேவன் கர்த்தராகிய ஆண்டவர் அவசியம், கடைசியா பரிசுத்த ஆவியானவர் அவசியம். இந்த மூவரும் நம்ம வாழ்க்கையில உள்ள இருந்தாதான் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். அப்பதான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னதேன்னு உங்கள் கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. இவ்வளவு ஆண்டவரே நீ சொன்னீரே, இன்னிலிருந்து உங்க ஜெபத்தோடைய ஸ்டைலை மாத்துங்க, the way of prayer அதை மாற்றுங்க. ஆண்டவரே இயேசு நாமத்தில் நடக்கட்டும், இயேசு நாமத்தில் நடக்கட்டும், இயேசு நாமத்தில் நடக்கட்டும். நடக்கும் இல்லைன்னு சொல்ல, அந்த நாமம் என்ன நாமோ? தேவனுடைய நாமம். கர்த்தாவே இது எனக்கு சொன்னீரே, சமாதானத்தை காண்பாய்ன்னு சொன்னீங்களே, எனக்கு சமாதானத்தை தாங்க அப்படின்னு சொல்லி 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 நீங்க ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆவியானவர் நீர் எனக்குள்ள வாங்க. அப்படியே கண்களை மூடி, அப்படியே கண்களை மூடி, ஆவியானவரே எனக்குள்ள நீங்க வாங்க, உங்க வார்த்தை எனக்குள்ள வைங்கன்னு கேளுங்க பார்க்கலாம். உண்மையா நான் சொல்றேன், உண்மையா கேட்கிறவனை தான் பெற்றுக்கொள்வான். சும்மா நானும் வாயில சொல்றேன்னா இல்ல இல்ல இல்ல, இருதயத்துக்கு உள்ள இருந்து அந்த ஜாடிக்குள்ள இருந்து வந்த தண்ணீர் தான் திராட்சரசமா மாறுச்சு. உங்க உள்ள இருந்து வார்த்தை வரட்டும், உங்க உள்ள இருந்து வார்த்தை வந்தாதான் அது முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் ரொம்ப ரொம்ப ருசியுள்ளதா இருந்தது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா, இவர்களுக்குள்ள நீர் இறங்குவீராக, இவருடைய வாழ்க்கை நீர் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் இவர்களுடைய முந்தின நிலைமையை பார்க்கிலும் இவருடைய பிந்தின நிலைமையை நீர் இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பீராக ராஜா. அதற்கு தேவையான வார்த்தை இவர்களுக்குள்ள நான் வைக்கிறேன். உம்முடைய பரிசுத்த ஆவியை நீர் இறங்குவீராக ராஜா. இவளை நிரப்புங்க ராஜா. ஆவியானவரே, வெறும் மாம்சத்தோடு மட்டும் அல்ல, வெறும் ரத்தத்தோடு மட்டும் அல்ல, வெறும் நரம்புகளோடு மட்டும் அல்ல, இவர்கள் தேவ சேனையாய் காலூன்றி நிற்க உம்முடைய ஆவியானவர் நீர் இறங்குவீராக, இவர்களுடைய பாத்திரத்தை நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் இவர்கள் ஒரு அற்புதமாய் மாற போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.